வணக்கம். 5ஆம் தேதி வியாழக்கிழமை டிசம்பர் மாதம் 2013ஆம் ஆண்டு சந்திக்கிறோம். இன்றும் பல விடயங்களை அழைத்து வந்திருக்கின்றோம். இன்று சர்வதேச தொண்டர்கள் தினம், வாலண்டியர்ஸ் டே. சகலருக்கும் இப்போது குறைந்து கொள்ளும் ஒரே ஒரு எண்ணம் என்னவென்று சொன்னால் உதவுதல் அல்லது பொதுவாக உதவுதல், எந்த ஒரு காரணிகளும் இன்றி உதவுதல் என்று. இதை நாங்கள் மூல காரணியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். எங்களுடைய ஒவ்வொரு தாயையும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தொண்டிற்காகவே வாழ்வை தியாகம் செய்யக்கூடிய தாய்களினுடைய உணர்விலிருந்து பிறக்கக்கூடியதுதான் இந்த தொண்டர்கள் தினம். நாங்கள் உலகில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த மகான்கள் என்று சொல்லுகின்ற அனைவரும் ஏதோ ஒரு வகையில் தொண்டுகளை மாத்திரமே கொடுத்திருக்கின்றார்கள். எதிர்பார்ப்புகள் இன்றி தொண்டுகளை கொடுத்திருக்கின்றார்கள். ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, வாழ்வியலாக இருந்தாலும் சரி. எனவே அந்த அடிப்படை தான் மனிதத்தினுடைய உண்மையான விழுமியம், முதுகெலும்பு. அந்த முதுகெலும்பில் நிமிர்ந்து நிற்பதற்கு மீண்டும் முயற்சிக்க இன்றைய நாளையும் நாங்கள் பயன்படுத்துவோம். ஒவ்வொரு நாளும் நல்ல சிந்தனைகளையும் நல்ல எண்ணங்களையும் கொடுப்பது வளமை. இன்றும் கொடுத்தோம் சக்தி பிரஸ் ரிலீஸிலே. சக்தி டிவி, சக்தி நியூஸ் ஃபர்ஸ்ட் இரண்டும் இணைந்து தரக்கூடிய செய்தி பத்திரிகையினுடைய தகவலை கொண்டு வரும் நிகழ்ச்சியில் இன்று செய்தி அறையிலிருந்து நமக்கு பிரதிநிதியாக இங்கே கலையகத்தில் கோகுல். வணக்கம் கோகுல். இனிய காலை வணக்கம். கோகுல் நாத் என்பது முழு பேர், நாங்கள் கோகுல் என்று அழைப்போம். இன்றைய தினம் பத்திரிகை செய்திகளை பார்க்க போறோம். கொஞ்சம் வித்தியாசமாக ஆங்கில பத்திரிகைகள் இன்று ஆரம்பிப்போம். இன்றைய தினம் வெளிவந்திருக்கக்கூடிய சிலோன் டுடே பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இட் வாஸ் எட்டர்னல் disguised as tar என்கின்ற செய்தியாக இருக்கிறது. Customs confirmed 74,480 liters ethanol had been hidden in the constricted containers என்கின்ற செய்தியாக இருக்கின்றது. இது சிலோன் டுடே பத்திரிகையுடைய செய்தி. அதாவது தார் போன்று கொள்கலன்களிலே, மிக பிரம்மாண்ட கொள்கலன்களிலே அடைத்து வைக்கப்பட்ட எத்தர்னல் என்று சொன்னால் மதுசாரத்துக்காக பயன்படுத்தப்படுகிற ஒரு விதமான திராவகம், அதாவது அடிப்படை மதுவிற்கு பயன்படுத்துகின்ற திராவகம். இன்று இலங்கையில் இருக்கக்கூடிய மிக பெரும் பணக்காரர்கள் எல்லாம் அந்த திராவகத்தை இறக்குமதி செய்பவர்கள் என்றது பலருக்கும் தெரியும். அந்த திராவகம் மறைத்தும் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. 74,480 லிட்டர் திராவகம் என்றால் இதிலிருந்து எவ்வளவு தூரம் மதுசாரம் பயன்படுத்தப்பட போகிறது, அந்த மதுசாரம் எந்த அளவு தூரத்திற்கு மக்களிடையே பகிரப்பட போகிறது ஒரு நாங்கள் யோசிக்கக்கூடியதாக இருக்கும். இதன் மொத்த பெறுமதி 110 மில்லியன் ரூபாய்கள் என்பதுதான் இன்னும் ஒரு சிறப்பம்சம். இது சிலோன் டுடே பத்திரிகையுடைய பிரதான தலைப்பு செய்தி. டெய்லி நியூஸ் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தி இப்படி இருக்கிறது. டெல்ஃப் பிரதேசிய சபா சேர்மன்ஸ் மர்டர், ரெக்சிகன் பொலிட்டிகோ வைஃப் பிஹைண்ட் கன். NPC, Northern Provincial Council opposition leader among the arrest. Pistol believed to be a murder weapon also seized என்கிற செய்தி பிரசுரமாக இருக்கிறது டெய்லி நியூஸ் பத்திரிகையிலே. அதாவது நெடுந்தீவு பிரதேச தவிசாளர் கொலை செய்திருக்க, ஏற்கனவே முதலிலே அவர் கொலை செய்து வந்திருக்கும், பின்னர் தலையில சுடப்பட்டதாக கூறினார்கள். தமிழ் பத்திரிகையிலும் இருக்கிறது. அதன் போது இந்த செய்தியை விரிவாக பார்க்கலாம். அடுத்த செய்தி டெய்லி மிரர் பத்திரிகையினுடைய செய்தி. நொதல் ப்ரொவின்சியல் கவுன்சில் ஒப்போசிஷன் லீடர் அரெஸ்டட், கமலேந்திரன் ஹேட் அஃபேர் வித் விக்டிம்ஸ் வைஃப் என்கிற செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கிறது. கொலை உண்டவர்களுடைய மனைவியுடன் கைது செய்யப்பட்டவருக்கு தொடர்பு இருக்கிறதாக நொதர்ன் ப்ரொவின்சியல் கவுன்சில் வடமாகாண சபை எதிர்க்கட்சி தலைவர் கமலேந்திரன் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கிறது. கமலேந்திரன் had an illicit relationship with the wife of the slain PS chairman மிஸ் அனிதா என்கிற செய்தியும் இங்கே பிரசுரமாக இருக்கு. டெல்ஃப் கில்லிங் என்ற செய்தியாக இருக்குது. டெய்லி மிரர் பத்திரிகை நேரடியாகவே இப்போ தொடர்புகளை கொண்டு வர இருக்கின்றன. கவலைக்கிடமான விஷயம், யாழ்ப்பாணத்தில் அதுவும் எதிர்க்கட்சி தலைவர் இப்படியான தொடர்போடு இருக்கக்கூடிய விடயங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக CID குற்ற புலனாய்வு திணைக்களம் எந்த ஒரு என்ன சொல்வது அழுத்தமும் இல்லாமல் பின்னடைவும் இல்லாமல் இதனை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு பாராட்டுகள். நிச்சயமாக எந்த ஒரு அழுத்தலும் இல்லாமல். ஏனென்றால் ஒப்போசிஷன் லீடர், குறிப்பாக ஆளுங்கட்சி, இலங்கையினுடைய அரசியல் ஆளுங்கட்சியினுடைய யாழ் பிரதிநிதியினுடைய கட்சியைச் சேர்ந்தவர். எனவே மிகப்பெரிய அழுத்தங்கள் இருக்கக்கூடும். அதையும் தாண்டி அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதற்கு பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டது. அடுத்து தி ஐலண்ட் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தி. ஸ்ரீலங்கன் ஹியூமன் ரைட்ஸ் சிச்சுவேஷன்ஸ் லைக் எலிஃபண்ட் இன் ரூம். கனடா alleges deprived PM's rep of air transport to Jaffna என்கின்ற செய்தியாக இருக்கிறது. அதாவது பிரைம் மினிஸ்டர், கனடியன் கன்சர்வேட்டிவ் பார்ட்டிஸ் MPs கர்னெலு சிசு அண்ட் தீபா கொபுரே ஏற்கனவே இலங்கைக்கு வணக்கம் தெரிவித்த கருத்துக்காக முரண்பட்ட ஒருவர் அவருடன் சேர்ந்து இந்த கருத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள். ஒரு அறைக்குள்
யானையை அடைத்து வைத்தது போன்ற ஒரு நிலை இலங்கையினுடைய மனித உரிமைகள் நிலையிலே காணப்படுகிறது என்று கனடா தெரிவித்திருக்கின்ற செய்தியாக இருக்கின்றது. இதைவிட சுவாரஸ்யமான ஒரு விடயம் இங்கே இலகுவாக பிரசுரிக்கப்பட்டது. ஹிட் அண்ட் ஷேக், அடித்து பின்னர் கைகுலுக்கிய சம்பவம் சமலும் பிங்குவும் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கும். இது ஏற்கனவே வெளிக்கடை சிறைச்சாலையில் நடைபெற்ற கை கலப்பு இப்போது கைலாகோடு முடிந்திருக்கிறது. இதுதான் அரசியல். அடுத்த செய்திகளுக்கு நாங்கள் போவதற்கு முன்னர் ஆங்கில பத்திரிகையினுடைய செய்திகளை பார்த்து விட்டோம் என்று அறைகூடிய மக்களுக்கு கொடுக்கின்றோம். இனி சிங்கள பத்திரிகை என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். ரிவிர பத்திரிகையினுடைய செய்தி, கம்புருப்பிட்டி கொஸ்தாபில் காத்தனிයට පෙරදා කැටයම් சிந்தகி கோலேயோ கதானே ரன் கொல்லாக் என்கின்ற செய்தி பிரசுரமாயிருக்கிறது. அதாவது ஏற்கனவே கட்டயம் சிந்தகன் ஏற்கனவே இந்த கம்புருப்பிட்டியவுக்காக நேற்று கொலை செய்யப்பட்டவர்னு சொல்லலாம். அவர்களுக்கு பரஸ்பர துப்பாக்கி பிரயோகத்திலே உயிரிழந்திருக்கிறார் என்று கூறுகிறார்கள். கடந்த வியாழக்கிழமை நீங்கள் கூறினீர்கள் தான் அவருடைய முடிவு வந்து சரியா முடிந்திருக்கிறது. அதெல்லாம் தெரியும். இப்ப அதுக்கு முதல் நாள் கூட அவர்களுடைய சகாக்கள் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தி. கந்தானையில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறார். கம்புருப்பிட்டியில இருந்து கந்தானை எவ்வளவு பெரிய அவருடைய அந்த நெட்வொர்க் அவ்வளவு விஸ்தீரணமாக இருந்திருக்கு. இலங்கையில் அப்படியானவர்களுக்கு தான் நெட்வொர்க் கொஞ்சம் கூட போல இருக்கு. கொள்ளேட்டாவே தெனகம வெவட்ட பன மியகிய கமாண்டோ அமிதா சுரங்கு என்கிற செய்தியாக இருக்கின்றது. அதாவது அந்த கொள்ளைக்கு வந்திருந்தா அந்த இதுக்குள்ள பாஞ்சு தினகம அந்த ஆவிக்குள்ள பாஞ்சு ஆக்கள் இருக்கணுமே, அவங்க 2 பேரும் தான் அந்த கொள்ளைக்கு வந்திருக்கிறதா இந்த செய்தி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சலசுவே மகமொலக்கரு சிந்தகைக்கு ஐயா, இந்த கொள்ளை சம்பவத்தை வடிவமைத்திருப்பது யார் என்றார் இந்த சிந்தகன்னு சொல்லி இறந்தார் அவருடைய அண்ணர். எப்படியெல்லாம் செய்தி வருகிறது. இந்த செய்திகளை வந்து பத்திரிகை எடுத்து ஒரு எமது இளம் சந்ததியினர் பார்த்தால், ஒரு 13-14 வயசு ஆட்கள் பார்த்தா என்ன யோசிப்பாங்க, நாங்கள் இப்படி செஞ்சா தான் எங்களுடைய பேர் வந்து ஹெட்லைன் பேப்பர்ல வரும் என்று. குறிப்பாக ஒரு ஹாலிவுட் திகில் திரைப்படம் எப்படி இருக்குமோ அது போன்ற ஒரு காட்சி பின்னணியையும் அது போன்ற ஒரு சம்பவத்தினுடைய ஒரு சேர்க்கையும் கொண்டதாகத்தான் அந்த போலீஸ் விசேட அதிரடி படையினருடைய கொலை சம்பவமும் அதற்கு பின்னர் அந்த கொலையோடு தொடர்புபட்ட சந்தேக நபர்களுடைய கொலை சம்பவங்களும் இடம்பெற்றிருக்கிறது. கஜமுகன் அப்படியான இப்ப படங்களையும் வந்து அப்படியான காட்சிகள் தான் பூத்தப்படுது, செய்திகளும் அப்படித்தான். நான் என்ன யோசிக்கிறேன் என்ற எதிர்காலத்துக்கு தர்மம் என்பது என்ன என்ற கேள்விக்குறிதான் இருக்க கவலைக்கிடமான விஷயம். இது நாங்கள் ஆழ்ந்து நோக்க வேண்டிய விடயம். இது சம்பந்தமாக அறிஞர்கள், புத்திஜீவிகள் ஏதாவது ஒரு சரியான முடிவுக்கு வர வேண்டும். ஆளும் வர்க்கத்தினரும் சில விடயங்களை மறைத்து சந்ததியினை உருவாக்குவதற்கான ஒரு முயற்சிக்கு கொள்ள வேண்டும் என்று தாழ்மையான ஒரு பொதுவானது கருத்து. மௌபிம பத்தினுடைய செய்தி, அமெத்தி அத்தடங்கோட்ட கண்ண உசாவிய நியோகக்கராய் சமன் பொலிசியதி ஷேப்பை என்ன சொல்லியிருக்கு. மந்திரியை கைது செய்வதற்கு நீதிமன்றம் அழைப்பானை பிறப்பித்திருக்கிறது. ஆனால் இங்கே பாடகர் சமன் போலீசிடம் வந்து ஷேப் ஆகிருக்கிறார். அப்படி சொல்லியிருக்கு மௌபிம பத்திரிகையில செய்தி. ஆமா, குறிப்பாக இதில் நான் நினைச்சேன் அந்த இவர் யாரு கவுண்டமணி அந்த டயலாக் விடுவீங்க. என்ன டயலாக்? அரசியல் இதெல்லாம் சகஜமா. சரி, அடுத்த செய்தி அத பத்திரிகையினுடைய செய்தி. කිරිපිටි කිලෝවකට රුපියල් 250ක වැඩිවීමක් ඕනේ. ප්‍රධාන සමාගම් 4ක් පාරිභෝගික අධිකාරියෙන් ඉල්ලයි. මිල නැග්වීමේ ප්‍රමාණය ගැන අධිකාරිය අධ්‍යක්ෂණයක என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. 250 ரூபாய் இன்னும் அதிகரிக்க கேட்டிருக்கிறாங்க. கேட்டிருக்கிறாங்க 1 கிலோகிராம் பால்மாவுக்கு அது தொடர்பிலான நடவடிக்கைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இருந்தாலும் கூட ஒரு மக்கள் இப்படியான ஒரு அதிகரிப்பு மேற்கொள்ளப்படுமாக இருந்தால் ஏதேனும் அசௌகரியங்களை எதிர்நோக்குவார்களா என்பது தொடர்பிலே கண்காணித்துத்தான் அதிகரிக்க இருக்கிறார்கள் என்கிற ஒரு செய்தியும் இருக்கிறது. கஜமுகன், அதே நேரத்தில் இந்த கியங் மெவீமட்ட கிரிப்பிட்டி தொகை சங்கவை சங்கவு கிரிப்பிட்டி கிலோ 12,000 கத்தடுங்கோட்ட. ஆமா, இது கஜமுகன் என்னவென்றால் பால்மாவினுடைய விலை அதிகரித்திருக்கிறது, அதிகரிக்கும், இனியும் அதிகரிக்கும் என்கிற அந்த செய்தியை எதிர்ப்பு கூறலை சில வர்த்தகர்களுக்கு தெரியும். ஏனென்றால் அவர்கள் அந்த விற்பனையிலே இருக்கிறார்கள். அப்படியான வர்த்தகர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் தங்களுடைய கையிருப்பிலே இருக்கக்கூடிய அந்த பால்மாக்களை பதுக்குகிறார்கள்.
பதுக்கியவுடன் விலை அதிகரித்தவுடன் அந்த பழைய விலை காட்சிப்படுத்தப்பட்ட அந்த பால்மாவை புதிய விலைக்கு விற்கிறார்கள். இது ஒரு வியாபார யுக்தியாக கடந்த காலங்களிலே வர்த்தகர்கள் இப்படியான விடயங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் ஒரு 4 நாட்களுக்கு முன்னர் எந்த ஒரு பல் வணிக அங்காடிகளிலுமோ எந்த ஒரு கடைகளிலுமோ பால்மா பாக்கெட்டுகளை கொள்வன செய்து கடினமாக இருந்தது. இதை விட சுவாரஸ்யமான சம்பவம், அந்த கொள்வன செய்வதற்கு தாயாருடன் சென்ற நேரம் ஒரு பார்மசியில தான் அது இருந்துச்சு. அவரிடம் போய் கேட்டதுக்கு எங்களுக்கு வேறு எதுவும் ஒரே ஒரு பிராண்ட் பால்மா 10 பேக்கெட் தந்துட்டு போனாங்க விற்க சொல்லியிருக்காங்க. அதில் இன்னும் ஒரு வியாபார சூட்சமும் வியாபார தந்திரோபாயமும் இருக்கிறது. உதாரணமாக எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பால்மா வகை இருக்கிறது. அதிகமான கேள்வி சந்தையிலே அந்த பால்மா வகைக்கு இருக்கிறது. அந்த பால்மாவை பதுக்கி எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படாத, சந்தையிலேயே விற்காத, அதே நேரத்தில் வர்த்தகர்கள் இரண்டாவது அந்த கொள்வனவாளர்கள் அந்த பால்மா ரகத்தினை ஒரு மூன்றாவது பட்சமாக, மூன்றாவது ஆப்ஷனாகத்தான் வைப்பார்கள். அந்த பால்மாவை விற்கக்கூடிய ஒரு நிலையும் இப்போது உருவாகி இருக்கிறது. உதாரணமாக என்ற பால்மாவை நீங்கள் அதிகம் விரும்புவீர்கள், ஆனால் இப்பொழுது சந்தையிலே உங்களுக்கு கிடைக்காது, உங்களுக்கு டி தான் கிடைக்கும். அது போன்ற ஒரு நிலை. அந்த பால்மாண்ட உண்மையான தொடக்கம் ஏடியில தான் தொடங்குறது தெரியல. சரி பாப்போம். தினவீன பத்திரிகையினுடைய செய்தி, பிரியகே අනියම් ප්‍රමේය ඝාතනය මුලයි ඩෙල්ෆ් ප්‍රදේශීය සභාපති ජාතනයට බිරිය උතුර පළාත් විපක්ෂ නායක අත්අඩංගුවටගෙන செய்தி தான் இருக்கின்றது. උතුර පළාත් විපක්ෂ නායකගේ මිතුරෙකුන් දලේ සියදීව් නසා ගැනීමක් බවට පෙන්වීමට ගිය ගැනත් වැරදි ඝාතනයට යොදාගත් ගිනි අවිය යතුරුපැදිය සොයා ගනී என்கிற செய்தி. கினி அவி என்ற கன், துவக்கு, யதுருபதி என்ற மோட்டார் சைக்கிள், இரண்டையும் அவர்கள் குட்டல புலனாய்வு திணைக்களத்தில் கைப்பற்றி பாரப்படுத்தி இருக்கிறார். அதே நேரத்தில் தற்கொலை என்று சொன்ன விடயமும் மிக பிழை என்று சொல்லப்படுகின்றது. அது மனைவிதான் சொல்லி இருக்கிறாராம் தற்கொலை என்று. என்ன ஒரு நிலை இருக்கிறது பாருங்க. இந்த செய்தி தொடர்பிலே இப்பொழுது விரிவாக ஆராயலாம் என்று நினைக்கிறேன் கஜமுகன். தமிழ் பத்திரிகைகளிலும் அநேகமாக முகப்பினை அலங்கரித்த ஒரு துர்பாக்கியமான ஒரு செய்தி என்று சொல்லலாம். ஒரு கவலைக்கிடமான செய்தி பாருங்கள். நிச்சயமாக ஒரு இனம் சார்ந்த விடயங்கள் தலைப்புச் செய்திகளாக வரும்போது 2 பத்திரிகைகளும் முரண்படுகின்றன. பெரும்பான்மையினமோ சிறுபான்மையினமோ தனித்தனியை தான் காட்டுகின்றன. இங்கே சொல்லப்படுகின்ற பல விடயங்கள் அங்கே மறைக்கப்படுது, அங்கே சொல்லப்படுது மறைக்கப்படுது. பத்திரிகையாளர்கள பிழையல்ல, அவர்களும் எங்களை போன்ற ஊழியர்கள், அவர்களுக்கு தவறு கூற முடியாது. அமைப்பு அப்படி இருக்கிறது. ஆனால் இங்கே ஒரு தவறான தொடர்பு சம்பந்தமான ஒரு விடயம் வரும்போது சகல பத்திரிகைகளும் தலைப்பை கொடுக்கிறது. குறிப்பாக இது அந்த என்ன செய்வது என்று சொன்னால், அந்த பத்திரிகையை வாங்கக்கூடியவர்கள் யாராக இருக்கிறார்கள், அந்த பத்திரிகையை வாங்கக்கூடியவர்கள் எந்த மொழி சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் என்பது இவ்வாறான தலைப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது அவர்கள் கவனத்தில் கொள்ளுகிற ஒரு விடயமாக இருக்கிறது கஜமுகன். இந்த நெடுந்தீவு சம்பவத்தை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது EPDP-னுடைய கட்சியை சேர்ந்தவராகத்தான் தானியல் ராக்சிசன் இருந்தார். ஆரம்பத்திலே தற்கொலை என்றார்கள், பின்னர் கொலை என்று அதனை ஒரு ஊகத்தை வெளியிட்டு அதனை கண்டுபிடித்திருக்கிறார்கள். இப்போது இந்த கொலையினுடைய சூத்திரதாரிகளாக இருப்பது யார் என்று 3 குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் அடையாளப்படுத்தி நீதிமன்றத்தின் முன் ஆஜர்படுத்தி இருக்கிறார்கள். அந்த 3க்கும் 17ஆம் தேதி வரை நீதிமன்றம் விளக்கமறியலிலே வைத்து அவர்களை விசாரிக்குமாறு உத்தரவிட்டிருக்கிறது. பார்க்கின்ற பொழுது முக்கியமான சந்தேக நபர்களில் ஒருவராக இருக்கிறார் வடமாகாண சபையினுடைய எதிர்கட்சி தலைவர். அவருடைய பெயர் கமலேந்திரன். அவருடைய பெயர். அவரும் EPDP கட்சியை சேர்ந்தவராக இருக்கிறார். இருவரும் கொலை உண்டவரும் கொலை செய்தவரும் சந்தேகிக்கப்படுபவரும் இருவரும் அதே கட்சியை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அடுத்ததாக இன்னும் ஒரு சந்தேக நபரை அவர்கள் கைது செய்திருக்கிறார்கள். அது கொலை உண்டவர் என்று கருதப்படுகிறவர்களுடைய மனைவி. அடுத்ததாக இன்னும் ஒரு சந்தேக நபர், அவர் சசிதரன் என்று சொல்கிறார்கள். சசிதரன் அவர் வடமாகாண சபை எதிர்க்கட்சி தலைவருடைய உதவியாளராக இருக்கிறார். ஆகவே ஆரம்பத்திலே இந்த விவகாரத்தை நாங்கள் பிரஸ் ரிலீஸிலே நாங்கள் இருவரும் தான் சம்பாஷித்திருந்தோம், இது தொடர்பிலே ஆராய்ந்திருந்தோம். ஒரு அரசியல் பின்புலம் இருக்கலாம் என்கிற சில ரேகைகள் நான் கூறியிருந்தேன். உங்களுக்கு ஒரு விடயம், வடமாகாண சபையிலோ அல்லது மக்கள் பிரதிநிதித்துவம் அதிகமாக உள்ள ஒரு கட்சி சார்ந்த விடயமாக இது இருக்க வாய்ப்பில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு அரசியல் ரீதியான பக்கபலம் குறைவாக இருக்கிறது. இது எப்படி நடந்திருக்கும் ஊகமிட்டிருந்தோம். ஆகவே அரசியல் பின்புலம் என்பதையும் விடவும் இது ஒரு பிரத்யேகமான ஒரு அந்தரங்கமான ஒரு விரசத்தின் காரணமாக நிகழ்ந்த ஒரு கொலை என்பது பத்திரிகைகளின் வாயிலாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினருடைய விசாரணைகளின் வாயிலாகவும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது.